மலையக மக்கள் முன்னணி மலையக இளைஞர் முன்னணி இணைந்து ஏற்பாடு செய்த இளைஞர் மாநாடு இன்று ஹேட்டன் DKW மண்டபத்தில் நடைபெற்றது. முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினரும் மலையக மக்கள் முன்னணியின் பிரதி தலைவரும் மலையக இளைஞர் முன்னணியின் தலைவருமான ராதாகிருஷ்ணன் ராஜாராம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மருத்துவர் அப்துல் கலாம் குடும்பத்தின் பேரனும் சர்வதேச அப்துல் கலாம் அறக்கட்டளையின் ஸ்தாபக இணைத் தலைவருமான டாக்டர் APJMJ ஜேக் சலீம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விசேட அதிதியாக மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரேலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டதுடன் இந்தியாவின் தமிழ்நாட்டிலிருந்து வெளிவருகின்ற இதயக்கனி சஞ்சிகையின் வெளியீட்டாளரும் பிரதம ஆசிரியருமான இதயக்கனி விஜயன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். அத்தோடு மலையக மக்கள் முன்னணியின் செயலாளர் நாயகம் பேராசிரியர் சங்கரன் விஜயச்சந்திரன், மலையக தொழிலாளர் முன்னணியின் செயலாளர் புஷ்பா விஸ்வநாதன், பொருளாளர் தாளமுத்து சுதாகரன் உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள், பெருந்திரளான இளைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது உரையாற்றிய MP ராதாகிருஷ்ணன் கருத்து வெளியிடுகையில், இப்போ இவ்வளவு காலம் 2 வருஷமா இருந்தாரு, இன்னைக்கு சொல்றாரு காலையில காரெல்லாம் இம்போர்ட் பண்றதுக்கு பர்மிட் கொடுக்குறேன். 2 வருஷமா பர்மிட் ரிப்பார்ட் வச்சிருந்தாரு. இன்னைக்கு காலையில சொல்றாரு கார் இம்போர்ட் பண்றதுக்கு பர்மிட் எல்லாம் நான் கொடுக்குறேன், டேக்ஸ் இதாக்குறேன், ரிலீஸ் ஆக்குறேன், நீ எல்லாரும் யார் வேணாலும் கார் இம்போர்ட் பண்ணாங்க. மலையக மக்களுக்கு கார் இம்போர்ட் இல்ல, வயிற்றுக்கு முதல்ல கொடுங்க, அதுதான் எங்களுக்கு முக்கியம். இன்னைக்கு 60,000 பேருக்கு மேல பட்டினி சாவால் சாகின்றார்கள். இந்த நாட்டில் பட்டினி சாவு இருக்கின்றது. அடுத்த வீட்டில் சாப்பாடு கொடுத்தா தான் நான் கொடுப்பேன்னு, நான் சாப்பிட முடியும்னு ஒரு நிகழ்வு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இது அண்மையிலே ஆய்விலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அயலவர்கள் கொடுக்கின்ற சாப்பாட்டில் தான் அதிகமானோர் இன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு வராங்க. அந்த நிலையை மாற்ற வேண்டும், போசாக்கு நிலையை மாற்ற வேண்டும், போசாக்கின்மை நிலையை மாற்ற வேண்டும். இதையெல்லாம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கணுமே. நீங்க அஸ்வஸ்தம் கொடுத்தா சந்தோஷம். கார் இம்போர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன அவசரம்? இது ஒரு டீம் போய் சொன்னதுனால அந்த காரை இம்போர்ட் பண்ணி அவங்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக ரணில் விக்ரம செய்கின்ற சூழ்ச்சியாகும். ஆகவே இவ்வாறான சூழ்ச்சி செய்வதை விட நாங்கள் அணிதினமும் சாப்பிடுவதற்கான வசதிகள் வாய்ப்பதற்கு, எங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு நீங்க வேலை செய்யணுங்கிறத எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. எங்க பார்த்தாலும் பார் திறக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் பார் திறக்கிறாங்க. அதை நம்ம என்கரேஜ் பண்றோமா? அப்ப இளைஞர்கள் நீங்க எல்லாம் சேர்ந்து அதை நிப்பாட்டுவதற்கான வசதிகளை செய்ய வேண்டும். நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த பார் திறக்கிற விஷயத்துல இன்னைக்கு நம்முடைய சமூகங்கள் எப்படி இருக்கு? எந்த தோட்டத்திலேயாவது கோயில் இல்லாம இருக்குதா? எல்லா தோட்டத்திலையும் கோயில் இருக்குது, சர்ச் இருக்குது, பள்ளி இருக்குது, ஏதாவது ஒன்று இருக்குது, மதஸ்தலம் ஒன்று இருக்கின்றது. ஆகவே அந்த மதஸ்தலங்கள் இருக்கின்றது, பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, பாடசாலைகள் இருக்கின்றன எல்லா இடங்களிலும். இதை போலவே அலட்சியப்படுத்தி தான் இன்னைக்கு பாரத் வந்துக்கிட்டு வராங்க. ஏன் நாங்கள் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது? ஒரு நாளைக்காவது 2 நாளைக்காவது நாங்கெல்லாம் கோயிலை மூடுவோம், பாடசாலையை மூடுவோம், இந்த பாரம் ஒழிக்கலைன்னா அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் கொண்டாடுவோம். அப்படின்னா அடி வாங்குறது நானா தான் இருக்கணும்.